அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டெய்லரிங்கை பற்றி தான் ஒரு குட்டி கதை. நம்ம ஊரில் ஒரு டெய்லர் இருந்தார். அந்த டெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கச்சிதமாக அப்படியே டெய்லரிங்கில் அவ்வளோ அற்புதமாக சட்டை தைச்சி கொடுப்பாரு. இந்த சட்டை இல்லைங்க, இது வந்து லேடிஸ், இது நான் சொல்கிறது ஜென்ஸ் சட்டை. இந்த சட்டையை தைக்கிறதுல அவர் ரொம்ப கில்லாடி. இப்படி தான் ஒருத்தர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்து போயிட்டு அவர்கிட்ட தைக்க சொல்லி கொடுத்துட்டு, இந்த வாரம் சனிக்கிழமை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ரைட், ஓகே அண்ணாச்சி, நான் தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. அவரும் சட்டையெல்லாம் தச்சு முடிச்சுட்டாரு. சனிக்கிழமை ஆச்சு. அந்த பையனும் வந்து சட்டை வாங்குறதுக்கு வந்துட்டார். அந்த சட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக தைச்சிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் உடனே போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டுட்டு கிளம்ப போனார். பார்த்தா மிரண்டு போயிட்டார். ஒரு கை ஏற்றமும் ஒரு கை இறக்கமும் இருக்குது. என்னடா ஒரு கை ஏற்றமாக இருக்குது, ஒரு கை இறக்கமாக இருக்குது அப்படின்னோடனே தலை சுற்றி போச்சு. ஐயோ, என்னடா இப்படி போட்டு போனேன் எப்படி அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டுட்டு டெய்லர்கிட்ட காமிச்சோன்னே டெய்லர் சொன்னார், இந்த சட்டை அவ்வளோ கணக்கச்சிதமாக இருக்குது, இந்த கை ஏற்ற வித்தியாசத்தை இருக்கிறத நம்ம மாற்றி தைச்சோம் அப்படின்னா இந்த சட்டைக்கான கலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை தானப்பா ஏற்றி இறக்கியிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்ட்டு அவனும் கையை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கிறான். முதுகில் ஏதோ ஒரு மாதிரி ஏற்ற வித்தியாசமாக இருந்த மாதிரி தெரியும். திரும்ப வந்துட்டு டெய்லர்கிட்ட சொல்லியிருக்கான், ஐயா அங்கே பாருங்க ஐயா, முதுகு ஏற்ற வித்தியாசமாக இருக்குன்ட்டு, இந்த சட்டை அவ்வளோ கச்சிதமாக இருக்குது, இந்த முதுகில் ஏற்ற வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முதுகு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு தடையும் நான் வந்து மாற்றி அடிச்சேன்னா இந்த சட்டையோட கலாம்சமே போயிடும். அதனால் நீ வந்து இந்த சட்டையை அதுக்கேற்ற மாதிரி நீ அனுசரித்து அப்படியே எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ரைட், ஓகே, சட்டையோட கலையே கலைஞ்சு போயிருன்னு சொல்கிறீரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அனுசரித்து எடுத்துகிட்டு போயிடுறான். ஊருக்குள்ளே நடந்து போகும்போது எல்லாரும் ஆகோ ஓகோன்னு பேசுகிறாங்க, அந்த சட்டையை அவ்வளோ அம்சமாக தைச்சிருக்காரப்பா, பெரிய ஆளு தான் அப்படின்ட்டு. எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு பேசுங்க. இவனுக்கு அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போயிருது. ஒரே ஒரு ஆள் மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு, தம்பி இந்த சட்டை இன்னார் டெய்லர் இந்த டெய்லராக தைச்சது அப்படின்னோடனே, ஆமாம் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு, ஆமாப்பா உன்னை போல் கை இழுத்தவனுக்கு கோணிச்சிக்கிட்டு முதுவெல்லாம் இருக்கிறவனுக்கு எல்லாம் கரெக்டாக கணக்கச்சிதமாக தைச்சிருக்கானா இந்த டெய்லர் தான் தைச்சிருக்க முடியும், அந்த டெய்லர் நல்ல ஆளப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த சட்டை போட்டிருந்தவன் உணர்ந்துருக்கான், அட கடவுளே, நம்ம கைகாலே எல்லாம் உடம்புலாம் நல்லா இருந்தோம், இவனுக்காக அந்த டெய்லருக்காக நம்ம அனுசரித்து போனது பாரு எவ்வளோ அபத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியாக நம்மளை கோமாளி மாதிரி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிருந்துருக்கான். அப்புறம் அவன்கிட்ட போய் டெய்லர்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இந்த காலத்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சில விஷயங்கள் நம்ம அனுசரித்து போகிறதுனால நம்மளை வந்து நடு ரோட்டில் கோமாளியை சித்தரிக்க தான் போகிறாங்க இந்த நாட்டு மக்கள். அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அனுசரித்து போகிறவங்கள இன்றைக்கி கோமாளியாக காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகம். அதுதான். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.